அத்தியாயம் 31. லவ் யூ டூடி என் தங்க பொண்ணே என்று தானும் காதல் உரைத்து தன் மனைவியை சந்தோஷமாக அணைத்து நின்றான் பாரிவேந்தன். பாரியின் நெஞ்சில் சாய்ந்து நின்றிருந்தாள் கவிமலர். சில நிமிடங்களுக்கு முன்பு வரை தன் கணவன் தன்னை விவாகரத்து செய்யத்தான் இங்கே அழைத்து வந்திருக்கிறான் என்று நினைத்து பயந்து போயிருந்தவள் இப்போது அவன் தன் கையில் வைத்திருந்த அந்த கல்லூரி சேர்க்கை கடிதத்தை பார்த்தபடியே மகிழ்வாக நிற்கின்றாள். அவளால் இன்னும் இந்த சந்தோஷத்தை முழுமையாக நம்பவே முடியவில்லை. மாமா என்று அவள் அழைத்த குரலில் 1000 உணர்வுகள் நிரம்பியிருந்தன. பாரி அவளை பார்த்து சிரித்து, என்னடி என்று கேட்டான். நான் மறுபடியும் காலேஜ் போக போறேனா? ஆமாம். நிஜமாவா? இல்லை, உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு நேரம் உன் கூட விளையாடிட்டு இருந்தேன். எல்லாமே கனவு என்று வேண்டுமென்றே கிண்டலாக சொன்னான். மலர் உடனே அவன் தோளில் லேசாக அடித்தாள். எப்போ பாரு என்னை கலாய்க்கிறதே வேலையை வச்சிருக்கீங்க. பின்ன உன்னை கலாய்க்காம கொஞ்சம் சொல்கிறீங்களா மேடம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னை பார்த்து என்னென்ன சொன்ன? உன்னை விவாகரத்து பண்ணிட்டு என்ன தேவதாசா வாழ சொல்றியாடி என்று அவள் இடையை இறுக்கி கேட்டான் பாரி. கொஞ்ச நாளா என்னை கண்டுக்காம உங்க எதிரில் நான் வந்தா கூட என்னை ஏறெடுத்தும் பார்க்காம முறுக்கிட்டு போனவர் தானே நீங்க. அதான் நீங்க இப்படி திடுதிப்புன்னு வக்கீல் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் பயந்து போயிட்டேன். அப்போ முறுக்கிட்டு போனவர் இப்போ மட்டும் எதுக்கு பிடிச்சிருக்கீங்களா? விடுங்க என்ன என்று செல்லமாய் இவளும் ஊடல் கொண்டாள் கவிமலர். உன்கிட்ட சண்டை போட்டுட்டு நான் எங்கடி போவேன்? என்னோட எல்லாமே நீதானடி. உன்னை விட்டு விலகி நடக்கும் போதெல்லாம் நான் தவிச்ச தவிப்பு இருக்கே, அதை வார்த்தையால் சொல்ல முடியாதடி. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. நீ இல்லாமல் நான் நானாவே இல்லடி. உன்னை விட்டு விலகி நின்ன அந்த ஒவ்வொரு நொடியும் எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருந்துச்சு மலர். அவன் குரலில் இருந்த அந்த அதீத ஆழமும் அதில் வழிந்த பேரன்பும் மலரின் நெஞ்சை உருக வைத்தது. நீங்க இவ்வளவு வேதனைப்பட்டதுக்கும் நான் தான் காரணம். நான் தான் உங்களை பற்றி புரிஞ்சுக்காம தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டேன். சாரி மாமா என்று மனதார மன்னிப்பு கேட்டாள் கவிமலர். போடி, பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்போ வந்து சாரி கேட்குறா. ஓ மன்னிப்பு வேணாம், ஒன்று வேணாம். இப்போது செல்லமாய் கோபித்து கொள்வது அவன் முறையானது. அப்போ மாமாவுக்கு வேற என்ன வேணுமா? பாரியின் தோளில் கைகளை மாலையாக போட்டு கேள்வி கேட்டாள் மலர். என்ன கேட்டாலும் கிடைக்குமா? புன்னகையோடு கேட்டான் கல்வன். அப்படி என்ன கேட்க போறீங்க? அவனின் வில்லங்கம் அறியாது ஆர்வமாய் கேட்டு வைத்தாள் கவிமலர். கிடைக்குமா கிடைக்காதா? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுடி என்று தன் காரியத்திலே உறுதியாக நின்றான் வேந்தன். விவகாரம் அறியாத பெண்ணோ, நீங்க கேட்டு நான் இல்லைன்னு சொல்வேனா என்றிருந்தாள். பாரியோ விஷமமாய் புன்னகைத்து, பேச்சு மாறின அப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பு கிடையாதுடி என்று முன்கூட்டியே எச்சரிக்கை செய்தவனோ அவள் காதின் அருகில் சென்று, ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கும்போது உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ எல்லாம் எடுத்து காட்டுனில்ல, ஞாபகம் இருக்கா என்று மெல்லிய குரலில் கேட்டான் பாரிவேந்தன். அந்த நாளை நினைவில் மீட்டி பார்த்த மலரோ, ஞாபகம் இருக்கு மாமா, அதுக்கென்ன இப்போ? இப்போதும் அவன் மனக்கணக்கை அறியாது கேட்டாள் பேதை. அதில் அந்த 2வது பக்கத்தில் 4வதா ஒரு ஃபோட்டோ இருந்துச்சே என்று நிறுத்தியவன் அவளது கண்களை ஆழமாக பார்த்து, அதே மாதிரி எனக்கு இப்போ உன்னை பார்க்கணும் என்றான் மிகவும் இரகசியமான தொனியில். 4வது ஃபோட்டோவா என்று யோசித்தவளுக்கு சட்டென்று அது எது என்று நினைவுக்கு வரவில்லை. இவன் இப்படி பக்கம் வாரியாக நினைவு வைத்து கேட்பான் என்று அவளுக்கு எப்படி தெரியும்? தன் சிந்தனையை செதுக்கி யோசித்து கொண்டிருந்தாள் மலர்.
பாரியோ அவளின் யோசனையை சுவாரஸ்யமாக ரசித்து கொண்டிருந்தான். அந்நேரம் அவளின் யோசனைக்கு இடைவெளி விடும் விதமாய் பாரியின் அலைபேசி ஒலித்து மலரின் சிந்தனைக்கு ஓய்வு கொடுத்தது. அழைத்தது தமிழ்ச்செல்வன்தான். தன் ரசிப்பிற்கு தடையாய் வந்த போனின் அழைப்பை ஏற்று சற்று தள்ளி வந்து செல்வனை நன்றாக திட்டினான் பாரிவேந்தன். உன்னோட வேலைய ஏன்ட்டையே காற்றியாடா? புது ஜோடிய கொஞ்சமாச்சும் நிம்மதியா ரொமான்ஸ் பண்ண விடுறியா நீ? கோர்ட்டுலையும் இப்படித்தான் சேரலாம்னு நினைக்கிற ஜோடிகளை சேர விடாம இடையில வாதாடி பிரிச்சு விடுறியாடா என்று கடுப்பாய் கேலி செய்தான் பாரிவேந்தன். தமிழ்ச்செல்வன்தான் குடும்ப நல வழக்கறிஞராயிற்றே. அதிலும் விவாகரத்து வழக்குகளை மிகச் சிறப்பாகவே கையாள்வான். அதனால்தான் இப்போது அவன் வேலையை வைத்து செல்வனை வறுத்தெடுத்து பேசினான் பாரி. ஆமா, எனக்கு அதான் வேலை பாரு. சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க எதுக்கடா கோர்ட்டுக்கு வர போறாங்க? சரி, இதை விடு. உன்னோட ரொமான்ஸை கெடுத்துட்டேங்கிறதுக்காக என் வேலையை பற்றி குறை சொல்லாத மேன். ஒழுங்கா தங்கச்சியை கூட்டிட்டு வெளியே வந்து சேரு. உன்னை பார்த்தா தங்கச்சிக்கு ரீஅட்மிஷன் போட வந்த மாதிரி தெரியல. உன் பிள்ளைக்கு அட்மிஷன் போட ரெடியான மாதிரி இருக்கு என்று தானும் தன் நண்பனை பதிலுக்கு கேலி செய்து, சீக்கிரம் வெளியே வாடா என்று சொல்லி போனை அணைத்து இருந்தான் தமிழ்ச்செல்வன். நண்பனின் கேலியில் மந்தகாசமாய் புன்னகைத்தவனோ அதே சிரிப்போடு தன் மனைவியை திரும்பி பார்த்தான் பாரிவேந்தன். பேதை அவளோ இன்னும் சிந்தனையில் சிறகடித்து கொண்டிருந்தாள். என் பொண்டாட்டி படிப்புல மட்டும்தான் கெட்டிக்காரி போல. இவளுக்கு விஷயம் புரிஞ்சு வரதுக்குள்ள விழிஞ்சிடும் போலையே என்று தன்னை போல் புலம்பியபடி மலரின் அருகில் வந்தான் பாரி. எங்க எந்த ஃபோட்டோன்னு எனக்கு சரியா ஞாபகம் வரலையே. பேசாம நீங்களே அது என்னன்னு சொல்லிடுங்களேன் என்று கேட்டாள் பைங்கிளி. நானே சொல்லிட்டா அதில் என்ன இருக்கு, நீயே கண்டுபிடி என்று குறும்பாய் சொல்லியவன், சரி முதல்ல வந்த வேலையை பார்ப்போம் என்றபடி மலரை வெளியே அழைத்து வந்திருந்தான் பாரிவேந்தன். வடிவேலனோ, என்ன மலர், உங்களுக்கு மீண்டும் படிக்கிறதுக்கு சம்மதம் தானே என்று இப்போது தெளிவாக கேட்டார் அவர். பதுமை அவளோ பளிர் புன்னகையோடு, எனக்கு சம்மதம் என்று உறுதியாக கூறினாள் கவிமலர். நல்லதுமா, இந்த ஃபார்மில் ஒரு சைன் போடுங்க என்று கூறி சில படிவங்களை நீட்டினார் வடிவேலன். மலரும் ஒவ்வொரு படிவத்தையும் பார்த்து கையெழுத்திட்டாள். பின்னர் வடிவேலனும் தேவையான இடங்களில் கையெழுத்திட்டு, சரி வர திங்கள்லேருந்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் என்று அனுமதி கொடுத்தார் வடிவேலன். தேங்க்யூ ஸோ மச் சார் என்று நெஞ்சம் நிறைந்து கூறினாள் கவிமலர். இந்த தேங்க்ஸை உன்னோட கணவருக்கு சொல்லுமா, ஏன்னா உங்களை மறுபடியும் படிக்க வைக்க அவரு தான் நிறைய முயற்சி பண்ணியிருக்காரு என்று சொல்லி பாரியிடம் கை கொடுத்து அவன் செயலை எண்ணி பெருமிதம் கொண்டார் வடிவேலன். மலரும் கனவுகள் மின்னும் விழிகளோடு தன்னவனை பார்த்து பார்த்து பூரித்து போனாள். தங்கச்சி, இப்போ உங்கள் பயமெல்லாம் போயிடுச்சு தானே? உங்களுக்கு இருந்த பதட்டத்தில் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் அறிமுகமே ஆகலை என்று சகஜமாய் பேசி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பாரி உடனான தன் நட்பினை பற்றியும் எடுத்து கூறினான் தமிழ்ச்செல்வன். பின்னர் மலரும் கந்தனை போல தனக்கு இன்னொரு அண்ணன் கிடைத்ததில் இயல்பாய் அவனோடு உரையாடினாள். பின் வடிவேலன் உடன் மேலும் சில நிமிடங்கள் பேசிவிட்டு அங்கிருந்து இருவரும் விடை பெற்றனர். பாரியோ வண்டியை எடுப்பதற்காக முன்னே நடந்து செல்ல, மலரோ பின்னிருந்து தன் வேந்தன் அவனை ரசித்து பார்த்தபடியே நடந்தாள். அவளின் விடாத பார்வையில் ஏதோ தோன்றவும் மலரை திரும்பி பார்த்த பாரியோ, எதுக்குடி இப்படி பார்த்து வைக்கிற என்று கேட்டான். என்னோட மாமாவை நான் பார்க்குறேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு என்று கொஞ்சல் மொழியில் உரைத்தாள் மலர். பாருமா, நல்லா பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர என்னை வில்லன் மாதிரி பார்த்துட்டு இப்போ ரசிச்சு பார்க்குறாளாம் என்று அவளை வம்பிழுத்தான் பாரி. மலரோ அதற்கு பதில் சொல்ல இயலாது சிரித்து வைத்தாள் குறும்பாக. என்னடி
சிரிச்சு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா? நான் சொன்ன விஷயம் இப்போவாச்சும் ஞாபகம் வந்துடுச்சா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறியா என்று வண்டியை இயக்கியபடி கேட்டான் பாரி. வண்டியோ நகரத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது. அவர்கள் ஊரில் இருந்து 5 மணி நேர தொலைவில்தான் சென்னை இருந்தது. அதனால்தான் தனது வண்டியிலே பயணம் செய்ய திட்டமிட்டான் வேந்தன். மலரோ, நிஜமாவே எனக்கு தெரியல மாமா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு அடையாளம் சொல்லுங்க, அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன் என்று காரிகை கூறவும் வேந்தன் தன் இதழ்களில் விரிந்த சிரிப்பை மறைத்து கொண்டான். அவளது அறியாமையை கண்டு அவனுக்குள் குறும்பு பொங்கி வழிந்தது. ஒரு வழிப்பாதையில் வண்டியை ஓரமாக நிறுத்திய வேந்தனோ மெல்ல அவள் பக்கம் நகர்ந்து அவளது காதோரம் இதழ்கள் உரசும் தூரத்தில் நின்று தன் மூச்சு காற்றால் அவள் கழுத்தை வருடினான். அடையாளம் வேணுமாடி என்று காதல் ததும்பிய ஆழமான குரலில் மீண்டும் கேட்டவன் அவளது இடையை லேசாக வளைத்து பிடித்தான். அவன் கண்களோ கிறக்கத்தில் இருக்க அதை கண்டு கொண்ட பாவைக்கும் எதுவோ ஒன்று விளங்க ஆரம்பித்தது. அந்த ஃபோட்டோவில் அழகாக படுத்துக்கிட்டு கையில் அந்த சின்ன காப்பும் இடையில ஒரு கயிறும் போட்டுட்டு கேமராவை பார்த்து ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சிருப்பியே என்று நிறுத்தியவன் அவளது காதோரம் தன் நாசி உரசி, அப்புறம் உன் இடது பக்கம் இருக்க அந்த சின்ன மச்சம் கூட தெளிவாக தெரியுமே, ஞாபகம் இருக்கா? அவன் ரசித்து சொல்ல சொல்ல அவளுக்குள்ளும் உணர்வுகள் தறிக்கெட்டு ஓட ஆரம்பித்தது. ஆனால் நம் பேதை பெண்ணோ, இம்புட்டு சொல்கிறீங்க, அப்படியே நான் என்ன கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தேன்னு அதையும் சொன்னால் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும்ல என்று கேட்டு வைத்தாள். பாரியோ மலரின் செவியில் இரகசியமாய் எதுவோ ஒன்றை சொல்ல அவன் சொல்லி முடிப்பதற்குள் மலரின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. விஷயம் புரிந்த அடுத்த நொடி மலரின் உச்சி முதல் பாதம் வரை ஒரே நொடியில் சிவந்து போனது. அவளோ சினுங்கி அவனை மேலும் திணற செய்தாள் பாவை. தன் இரு கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். வேந்தன் வசீகரமாய் சிரித்தபடியே அவளது கைகளை முகத்தில் இருந்து விலக்கி, ஏண்டி, நீதானே அடையாளம் கேட்ட? நான் சரியாத்தானே சொன்னேன், இல்லை எதுவும் விட்டுட்டேனா என்று கேட்டவன், சரி சொல்லு, நான் கேட்டது எப்போ கிடைக்கும்? ரொம்ப ஆவலாக இருக்குடி மோகன குரலில் கூறினான் பாரி. இப்போ கேட்டா எப்படி கிடைக்குமா? அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம்தான் என்று நாணத்தோடு தள்ளி போட பார்த்தாள் கள்ளி. கிடைக்கும் என்றும் சொல்லாது கிடைக்காது என்றும் சொல்லாது பாரியை ஏங்க விட்டு வேடிக்கை பார்க்க ஆவல் தோன்றியது கள்ளிக்கு. விளையாடி பார்ப்பது பாரி வேந்தனோடு என்று அறியாது போனாலோ? அப்படியா தங்க போனே, அதையும் தான் பார்த்துடலாமே, இந்த அப்புறமாக்கெல்லாம் இங்கே வேலையே இல்லை என்று சொல்லி முழு வேகத்தில் வண்டியை இயக்கி அவளை பார்த்து கண்ணடித்து விவகாரமாய் சிரித்து வைத்தான் பாரிவேந்தன். அந்த சிரிப்பே அவளை சிலிர்க்க வைத்தது. வண்டி நேராக திருமண வீட்டிற்கு செல்லாது சென்னையில் இருந்த உயர்தர நட்சத்திர விடுதியை நோக்கி சென்று அடைந்தது. வரும் வழியெங்கும் சிங்கார சென்னையின் பல ரூபங்களையும் வானுயர்ந்த கட்டிடங்களையும் பார்த்து ரசித்தவாறே வந்தவளுக்கு இந்த நட்சத்திர விடுதியின் அழகு கண்ணை விரிய வைத்தது. மாமா, இங்கெதுக்கு வந்திருக்கோம்? உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தானே மாமா நம்மளை தங்க சொல்லியிருந்தாரு என்று புரியாது கேட்டாள் கவிமலர். சொந்தக்கார வீட்டில் தங்கவா நான் சென்னைக்கு வந்தேன்? பொடி லூசு, நமக்கு கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே வெளியே போகலேன்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் இங்கே வர வாய்ப்பு கிடைக்கவும் அப்போவே இங்கே வந்து தங்க எல்லா பிளானும் போட்டுட்டேன். இது நமக்கான ட்ரிப்பு. எப்படி இருக்கு இந்த மாமனோட சர்ப்ரைஸ்? கண்களில் ஸ்டைலாக குளிர் கண்ணாடியை அணிந்து ஆளுமையாக கேட்டான் பாரிவேந்தன். மலருக்குள் சந்தோஷம் மத்தாப்பாய் பொங்கி வழிந்தது. ஒவ்வொரு கணமும் அவளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி
அளவில்லா இன்பத்தை அள்ளி அள்ளி வழங்குபவனைக் கண்டு பாவைக்குள் காதல் நிரம்பி வழிந்து போனது. ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினாள் கவி. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்கு. மலர் ஹாப்பினா வேந்தனும் ஹாப்பி என்று சொல்லி அவளை தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட வில்லாவிற்கு அழைத்து சென்றான் பாரிவேந்தன். சுற்றிலும் பசுமை நிறைந்திருக்க கடலோடு இணைக்கக்கூடிய வழியில் அவர்களுக்கு என்று தனியாக இருந்தது அந்த சிறு வில்லா. மலரோ கடலை பார்த்ததும் துள்ளி குதித்து ஓடினாள் பெண்மானாய். அவளின் சிறுபிள்ளைத்தனத்தை கை கட்டி ரசித்து பார்த்தான் பாரிவேந்தன். மாமா இங்க வாங்கலேன் என்று அவனையும் அழைத்து நீரோடு நீராய் விளையாடினாள் மலர். கடல் அலைகள் பெண்ணவள் பாதத்தை தழுவிட ஆசை கொண்டு பாய்ந்து வந்தது. அவள் பாதம் தொட்டதும் அது சிறைப்பட்டதா இல்லை சிதறி சிரித்ததா என்பது அந்த அலைகளுக்கே வெளிச்சம். நீலக்கடலின் பெருமூச்சாய் வந்த அலைகளோ அவள் கொலுசின் தாளத்தில் தன்னை மறந்து நடனமாடியது. வெண்ணுரைகளாய் அது உடையும் போது அவள் பாதத்தில் முத்தங்கள் சிந்தியது போல் ஓர் உணர்வு. என் அனுமதி பெறாமல் அவள் கொலுசை தொட உனக்கு எப்படி தைரியம் வந்தது என்று கடலையே மிரட்டுவது போல இருந்தது பாரியின் பார்வை. அலைகள் வந்து அவள் பாதங்களை முத்தமிட்டு செல்ல வேந்தனின் நெஞ்சுக்குள்ளோ ஒரு பேரலை கொந்தளித்து பொங்கியது. கடல் அவளை தழுவியது அழகென்றால் பாரி பொறாமையோடு அவளை தன் பக்கம் இழுத்தது அதைவிட பேரழகு.